டிஎன்எஸ்டிசி ஜாப் செய்திகள். சென்னையில் பல்லவன் இல்லம் முன்பு 5000 போக்குவரத்து தொழிலாளர்களுடன் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம், கோட்டை நோக்கி பேரணி, அண்ணா தொழிற்சங்க பேரவை போக்குவரத்து பிரிவு சார்பாக நடைபெற்றது. ஜூன் 26 வெளியான தகவல். கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், புரட்சி தமிழர் அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை விடியா திமுக அரசு காலதாமதம் செய்வதாலும் மற்றும் இதர கோரிக்கைகள் குறித்தும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் குறித்தும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் திரு தாடி மா ராசு அவர்கள் தலைமையிலும், அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் திரு ஆர் கமலக்கண்ணன் அவர்கள் முன்னிலையிலும் 25/6/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணியளவில் சென்னை மாநகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் போக்குவரத்து பிரிவு சார்பாக கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கோஷங்கள் எழுப்பியும், கோட்டை நோக்கி சென்று போக்குவரத்து துறை கூடுதல் அரசு முதன்மைச் செயலாளர் அவர்களிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று மனு அளித்துள்ளனர். கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் எம் அப்துல் அமீது, பேரவை இணைச் செயலாளர்கள் கோ சூரியமூர்த்தி, ஆர் சங்கரலிங்கம், சி கே துளசிதாஸ், பேரவை துணைச் செயலாளர் பொன் தனபாலன், போக்குவரத்து பிரிவு செயலாளர் எஸ் பழனி, இணைச் செயலாளர் கே ரத்தினம், துணைத் தலைவர் கே மனோகரன், துணைச் செயலாளர் பி வி வீரேசன், தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மண்டல அண்ணா தொழிற்சங்க தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், மண்டல நிர்வாகிகள், பணிமனை நிர்வாகிகள், அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர்கள், அண்ணா நிர்வாக பணியாளர்கள், சங்க செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உட்பட சுமார் 5000 பேர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இதை போன்ற டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.